Hello friends, welcome to Sri Tech Talks Digital Marketing Video Series. நீங்கள் ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணும்போது குறிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட்டை ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் என்ன கண்டென்ட் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ரிலேட்டடாக வரும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களுக்கு எப்போவாச்சும் இந்த பிஸ்னஸஸ் எல்லாமே எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு எழுந்திருக்கா? அப்படி எழுந்திருந்துச்சு அப்படின்னா அதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி வேலை செய்யுது, எப்படி பிஸ்னஸஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய பிராண்ட்ஸுக்கு எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே வந்துடும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், குறிப்பாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், அது வெப்சைட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த ப்ரொமோஷன் இல்லைன்னா மார்க்கெட்டிங், அதுதான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஏற்கனவே உள்ள வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வெப்சைட் இருக்குது, அதே மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிபிசி அட்வர்டைசிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையும் கூட. ஸோ உங்களுடைய பிஸ்னஸுக்கு நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யணும். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கேம்பெயினோ ஒரு ப்ரொமோஷனோ போடுறீங்க அப்படின்னா அது வேர்ல்டு வைடு எல்லாருக்குமே போய் சேரும். பட் எல்லாருமே உங்களுடைய கஸ்டமர்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, அது ஒரு கிட்ஸுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக மேல் கிட்ஸுக்கு உள்ள ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அட்வர்டைசிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதற்கான மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு சூட்டபிளான வீடியோ கண்டென்ட் மேக் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் எல்லாருக்குமானதாக ஜெனரிக்காக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முதல் ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணுறது தான். சரி, இப்போ நான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸை எப்படி ஃபைன் பண்ணுறது? உங்களுக்கு ஜெனரிக்காகவே தெரியும் நமக்கு எந்த ஏரியா, உதாரணத்துக்கு டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். டெமோகிராஃபிக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வரும், ஜெண்டர் வரும், அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வரும், ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வரும். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக்கில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய பிஸ்னஸுக்கு கஸ்டமர்ஸ் லோக்கல்ல இருந்து தான் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேக்கரி சர்வீஸ் நடத்துறீங்க, இல்லைன்னா ஒரு லாட்ஜ், இந்த மாதிரியான சர்வீசஸ் நடத்துறீங்க. உங்களுக்கான கஸ்டமர்ஸ் அரவுண்ட் தமிழ்நாடு இதுக்குள்ள தான் வருவாங்க அப்படின்னா உங்களுடைய டார்கெட்டட் ஜியோகிராபிக் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்போ நீங்க இந்த தமிழ்நாடு ஆடியன்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க உங்களுடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே மேக் பண்ணணும். அப்பதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இப்பதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியவே பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸுக்கு நீங்க அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆர்கானிக்காக நான் போஸ்ட் போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறேன், ஸோ இப்படியே நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னால் ரீச் பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஸ்பேஸை நிறைய பேர் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக உள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஜிட்டல் அட்வர்டைசிங் செஞ்சால் மட்டும்தான் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு புது பிராண்ட் இல்லைன்னா புது பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி
மாதிரி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், அதே மாதிரி கூகுளில் சர்ச் ஆட்ஸ், டிஸ்பிளே ஆட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸுக்கு உங்களுடைய பிராண்டோட ப்ரொமோஷனல் மெசேஜஸை ரொம்ப ஈஸியாக வந்து கொண்டு போக முடியும். அதற்கு அடுத்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளுடைய டைமையும் அதில் வந்து நம்ம செலவிடுறோம். அப்போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெண்டாக இருக்கட்டும், நம்மளுடைய கேம்பெயினோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆப்டிமைஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ட்ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஆன்லைன், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பித்த உடனேயே அதோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குறிப்பாக நீங்கள் டிஜிட்டல் அட்வர்டைஸிங்கை இப்போதைக்கு நான் கையில் எடுக்கல அப்படின்னாலும் கூட உங்களுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக், அதே மாதிரி அதோடைய குவாலிட்டி எந்த இடத்துல இருந்து வருது எல்லாத்தையுமே நீங்கள் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸை வந்து வச்சு நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோட அந்த growth வந்து ஆன்லைனில் மெஷர் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஸோ டிஜிட்டல் அட்வர்டைஸிங்க்கு நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரைட் சேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸுக்கு எந்த சேனல், எந்த பெய்டு சேனல் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய மணியை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு 2 to 3 months வந்து அனலைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேற ஒரு சேனலை அடாப்ட் பண்ண தயாராகுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் அண்ட் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. உங்களையும் ரீச் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணும்போது, அல்லைன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது அது ரிலேட்டடான ஆட்ஸ், அது ரிலேட்டடான மெசேஜஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்படி தான் வந்து அவங்க வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடக்குது. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேக்கரி சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பேக்கரி வந்து நடத்திட்டு இருக்காரு லோக்கலில். அவர் ரொம்ப சிம்பிளாக பெய்டு அட்வர்டைசிங் எதையுமே வந்து பண்ணல. ஒன்லி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நல்ல நல்ல டிசைன்ஸில் வந்து கேக் செய்யக்கூடிய, ஒரு பர்த்டே கேக் செய்யக்கூடிய குவாலிட்டி வந்து இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் செய்யக்கூடிய அந்த கேக் மேக்கிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக வந்து போடுவார். அதே மாதிரி அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வைப்பார், ஃபேஸ்புக்லையும் வந்து போடுவார். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் இதை சாதாரணமாக தான் நினச்சி செஞ்சார். பட் அவருக்கு இவர் இதை செய்ய செய்ய அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக அவருக்கு வந்து குவிய ஆரம்பிச்சிச்சு. அவருடைய லெவல் இன்னைக்கு வேற ஸ்டேஜில் வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் தெரியாமலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து அடாப்ட் பண்ணார். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அது ரிசல்ட்டையும் வந்து அவருக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு உள்ள அந்த அடாப்ட் பண்ணும்போது அதோடைய growth வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போதே இந்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்துருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு உங்களையும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள எப்படி என்னுடைய பிஸ்னஸுக்கு தேவையான டார்கெட் ஆடியன்ஸை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி எப்படி சேனல்ஸை வந்து சூஸ் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி கண்டென்ட் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. எப்படி ஒரு கண்டென்ட்டை என்கேஜாக நான் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு தேவையான டூல்ஸ் என்ன, நீங்கள் எப்படி வந்து ஏஐ டூல்ஸ், உதாரணத்துக்கு இந்த ChatGPT உள்ளிட்ட டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் என்பது உள்ளிட்ட நிறைய விஷயங்களையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. அது எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.